அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஓவராலாக பார்ப்போம். பார்த்துட்டு நாளைக்கு என்ன பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸாக்டாக சொன்னோமோ அதுதான் நடந்திருக்குது. மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்டே வீக் ஆகிட்டாங்க. அதனால் எவ்ரி ஹை நம்ம செல் பண்ண தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். மார்னிங் ரிப்போர்ட்டில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த SGX நிஃப்டி ஒரு 60 பாயிண்ட் அப்பில் இருக்குது. நம்மளதும் அதே தான் ஃபாலோ பண்ணோம். ஆனால் நம்ம ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேலே ஹையர் போவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். 25,225 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 25,084, க்ளோஸ் 25,000, ஒரு 40-50 பாயிண்ட் நம்ம சொன்ன மாதிரி மேலே ஓப்பன் ஆகிட்டு அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே ஏறினாங்க. பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக கொஞ்சம் ஏறினாங்க. பட் மேலே சஸ்டெயின் ஆகலை. ஓப்பன் ஆனது 25,906 42, ஒரு 60 பாயிண்ட் மேலே ஏறிச்சுன்னு மார்க்கெட்டு. பட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஓவராலாக பயங்கர வீக்காக இருக்கனால ஏறின வேகத்திலே அடிச்சிட்டாங்க மார்க்கெட்டு. நம்ம உடனே நம்ம வியூவை மாற்றிடணும். ஆக்சுவலாக நம்ம மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டோங்கிறதுக்காக மேலே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ட்ரெண்டை பார்த்தோம், ஓகே மேலே போயிடுச்சு, ஸ்ட்ரென்த் இல்லை, கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம உடனே புட் ஆப்ஷனுக்கு போயிடணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம அதே மாதிரி கீழே ஒரு லோ கொடுத்துருந்தோம். லோ பாயிண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா 24,967க்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 24,750 டார்கெட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். நிஃப்டி இந்த டார்கெட் கொடுத்துருந்தோம். நம்ம மேலே போனால் இந்த டார்கெட்டு, கீழே வந்தால் இந்த டார்கெட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு. அதையும் பார்த்துக்குங்க. 24,967. இந்த 24,967ங்கிறது எதனால் மென்ஷன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. நேத்தோட லோ பார்த்திங்கன்னா நமக்கு அதுதான் எக்ஸாக்டாக. இதை பார்த்தீங்கன்னா தெரியுங்களா? இந்த ரேஞ்சு தான் நேற்று லோ. அதனால இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 24,750 வரைக்கும் டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதை பாருங்கள். மார்க்கெட் இங்கே வந்தால் இதை பிரேக் பண்ணால் கீழே சல்லுன்னு வந்தால் திருப்பி ஒரு ரீட்ரேஸ் இந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுக்க சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக எடுக்க சொல்ல, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். டைமிங் பார்த்தீங்கன்னா 10:40. நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம ப்ரீமியம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ண சொல்லியிருந்தோம். LNT எல்லாமே புட் ஆப்ஷன் தான் இன்றைக்கி மேக்ஸிமம் கொடுத்தோம். ஸ்டார்டிங்கில் 25,200 புட் ஆப்ஷன் வாட்ச் பண்ணுங்கள், 306 இருக்குது அப்படின்ற மாதிரி 11:50 கொடுத்துருந்தோம். 11:50 ஆமாம், இங்கே கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தோம். எதனால் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா, மார்க்கெட் சல்லுன்னு இறங்குனாங்க. இறங்கிட்டு திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக தான் மேலே ஏறி வந்திருக்காங்க. ஏன்னா இந்த நேற்று லோ இந்த இடம் தான். அப்படிங்கிறப்ப இது ரீட்ரேஸ் பண்ணுறதுக்காக இங்கே மேலே ஏறி வந்தாங்க. ஸோ இங்கே வந்தால் அடுத்து கீழே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 25,200 புட் ஆப்ஷனு. அதுக்கு முன்னால் 23,500 புட் ஆப்ஷன் 350 இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். எத்தனை மணிக்கு? 10:34க்கு. ஸோ நம்ம கால் ஆப்ஷன் பக்கத்து போகவே இல்லை, புட் ஆப்ஷன்லேயே தான் இருக்கிறோம். அதையும் பார்த்துக்குங்க. கால் ஆப்ஷன் நான் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது இப்போதைக்கு. 10:34க்கு 10:34 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இந்த ரேஞ்சு எக்ஸாக்டாக இந்த லோ 980 இந்த ரேஞ்சில் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் நம்மளால் கால் ஆப்ஷன் அதை புட் ஆப்ஷன் எடுக்க முடியல. அது ஷார்ப்பாக ஒரு ஃபால் இருந்ததுனால அதை நம்மளால் பிடிக்க முடியல. பட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஓரளவுக்கு நம்ம எடுத்தோம்.
புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 325க்கு எடுத்தோம். பட் 287 போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டாங்க. வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே ஏறினப்போ ஷார்ப்பாக ஒரு ஏறினா அங்கே போய் ஸ்டாப் லாஸ் இந்த இதில் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டான். நம்ம இம்மிடியேட்டாக என்ன பண்ணிட்டோம், அது திருப்பி வந்து புட் ஆப்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். 319க்கு எகைன் பை எட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம். அதை எடுத்துகிட்டு ஒரு 390க்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம நிஃப்டியில் கொஞ்சம் வெளியில் போக வேலை இருந்துச்சனால வந்து நம்மளால் வாட்ச் பண்ண முடியல. அதனால் வந்து எல்லாம் வெளியே வந்துருங்க, நம்ம 100 கால் ஒன்று கொடுத்துருந்தோம், அதையும் வெளியே வந்துருங்க அப்படின்ட்டு நம்மளால் வாட்ச் பண்ண முடியல. இது நம்ம வந்தது 390, பட் போனது பார்த்தீங்கன்னா 490 வரைக்கும் போணுச்சு. நம்ம ஒருவேளை சிஸ்டத்தில் உட்காந்துருந்தா நம்ம இன்னும் கூட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் ஏற்றி. பட் ஓகே, நம்மளால் வந்து வெளியில் போயிட்டு இதையும் வாட்ச் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்ட்டு வெளியே வர சொல்லிட்டேன் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு. லாங் சைடு வந்து போகாதீங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் நம்ம மெம்பருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த மெசேஜ் வந்து இந்த இடத்துல வந்து 14:23 இந்த இடத்துல நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஷார்ட் இஸ் நாட் அட்வைசபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ஷார்ட் போகாதீங்க யாரும். எந்த டைம் வேணாலும் மார்க்கெட் ஷார்ப்பாக ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே ஏறும், அதனால் யாரும் ஷார்ட் போகாதீங்க அப்படிங்கிறது இந்த சேனலில் மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரீ சேனல்லையும் கொடுத்துருக்குறோம். ஃப்ரீ சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீ சேனல்லையும் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், ஃப்ரீ சேனல்லேயே அந்த மெசேஜ் அனுப்பியிருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து காசு மாதிரி நம்ம சொல்லியாச்சு, இந்த இடத்துல யாரும் ஷார்ட் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே தான் எக்ஸாக்டாக வந்து என்ன நடந்திருக்குன்னா 14:23 கொடுத்தோம். 14:23க்கு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து ஒரு 180 பாயிண்ட் மேலே போனோம், சல்லுன்னு ஏறி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து நம்ம சொன்ன ரேஞ்சில் இருந்து அந்த டைமில் இருந்து 1000 பாயிண்ட் வந்து மேலே ஏறிச்சு. ஸோ ஷார்ட் யாரும் போயிருந்தாங்கன்னா வலுவாக வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ரிகாஷனாக வந்து கொடுத்துட்டோம். நம்ம சொல்கிறது தான் எக்ஸாக்டாக நடக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதுதான் நிஃப்டியில் இன்றைக்கி நடந்தது. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ரொம்ப வீக்காக இருந்தான் இன்றைக்கி. நிஃப்டி 0.87 தான் இறங்கியிருக்கான். பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா 1.91 இறங்கியிருக்கான். ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே இன்றைக்கி வந்து ரெட்டு தான். ஒன்லி ஐடி செக்டர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்கான். மற்றபடி எல்லா செக்டருமே ரெட்டில் தான் இருக்கிறான். ஸ்மால் கேப்பெல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 2.5%. அதேமாதிரி ஆயில் அண்ட் கேஸும் 2.7%. எல்லா செக்டருமே நல்ல அடி வாங்கியிருக்கு. இப்போ ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ட் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எதனால் இங்கே அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே மார்க்கெட் ஏறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது ஏறிச்சுன்னா எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,100 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. அதனால் வந்து எப்போயுமே வந்து செல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை மட்டும் பாருங்கள், பை பண்ணாதீங்க. எதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் போகாதீங்கன்னு சொல்கிறோன்னா பார்த்துருங்க. இந்த இடத்துல தான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பாட்டம் வந்து கொடுத்துருக்குற மார்க்கெட்டு. அங்கேருந்து தான் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் ஏறி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து 25,750 இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1500 1700 பாயிண்ட் மேலே போனேன். ஸோ இங்கே வந்து எப்படி இருந்தாலுமே ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே ஏறுவான். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு ஷார்ட் போங்க திருப்பி. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். நாளைக்கு ஷார்ட் போகிறதுனா வந்து மேலே போனதுக்கப்புறம் ஷார்ட் போங்க, இப்போ போகாதீங்க. இப்போதைக்கு வந்து இங்கே பாருங்கள் எல்லாம் டபுள் பாட்டம் கொடுத்துட்டான். ஸோ கொஞ்சம் மேலே ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது, பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யாருக்கும் உங்கள் நண்பர்கள் யாரும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.